வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோழிகளுக்கு குடல் புழு நீக்கம் இதை பற்றி பார்க்க போகிறோம். 2-3 பேர் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் வீடியோவில். நீங்கள் லாஸ்ட் வீடியோ வேணால் போய் பாருங்கள். லாஸ்ட் வீடியோ ஒரு முக்கியமான கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய வேக்சின் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். அந்த வீடியோ கிளியராக சொல்லியிருப்போம் வேக்சின் எப்படி கிளிமு கோழிகளுக்கு பண்ணணுங்கிறது. இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோழிகளுடைய குடல் புழு நீக்கம். கோழிகள் திடீர்னு இழைச்சிக்கிட்டே வரும், இற ஒழுங்காக எடுக்காது. நல்லா இருக்க கோழி பார்த்தோன்னா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி காரணங்கள் எதனால் ஏற்படும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கீரிப்பூச்சினால், அதாவது குடல் புழுனால் அந்த கோழிகள் நல்லா இற எடுக்காமல் தீனி எடுக்காமல் இழைச்சிக்கிட்டே வரும், உடல் எடை குறையும். இந்த மாதிரி கோழிகள் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு முறையான ஒரு வைத்தியம் பண்ணோம்னா அது நார்மலாகிடும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தோன்னா ஆங்கில மெடிசன் அல்போமர் அப்படிங்கிற ஒரு டானிக் நீங்கள் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தோன்னா நாட்டு வைத்தியத்தில் நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா வேப்பெண்ணெய் கொடுக்கலாம். வேப்பெண்ணெய் உணவில் கலந்து கொடுக்கலாம். இந்த 2 முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஏன்னா சில பேர் ஆங்கில முறையும் சில பேர் இந்த மாதிரி நாட்டு வைத்திய முறையும் ரெண்டுமே கேட்பாங்க. அதனால அந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன், ரெண்டையுமே சேர்ந்து சொல்லிக்கிறேன். நான் பயன்படுத்துகிறது அல்போமர் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். நாட்டு வைத்திய முறை நான் இப்போதைக்கு நான் பயன்படுத்தலை. ஒரு சில மெடிசனுக்கு பயன்படுத்தேன். இது ஒரு பார்த்தோன்னா அல்போமர் அப்படிங்கிற ஒரு டானிக் பார்த்தோன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அது டேப்லெட்டாகவும் கிடைக்கும், டானிக்காகவும் கிடைக்கும். நீங்கள் டானிக்காக வாங்கிக்கோங்க. அல்போமர் டானிக் எவ்வளோ நீங்கள் எடுத்து கொடுக்கணும்னா குஞ்சுகள் ஒரு மாத குஞ்சு 2 மாத குஞ்சு அந்த மாதிரினா ரொம்ப கம்மியான அளவு கொடுக்கணும். ஒரு ட்ராப்ஸ் 2 ட்ராப்ஸ் அப்படி கொடுத்தா போதும். 2 சொட்டு 3 சொட்டு கொடுத்தா போதும். பொடி குஞ்சாக இருந்தால் 2 மாத குஞ்சாக இருந்தால். இதே ஒரு 5 மாதம் 4 மாத குஞ்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தோன்னா ஒரு 0.2 ml 0.3 ml கொடுக்கலாம். ஒரு பெரிய சேவலாக இருந்தால் 0.5 ml நீங்கள் கொடுக்கலாம் அல்போமர். அல்போமர் எப்போ கொடுக்கணும்னா நீங்கள் ரேஷன் அரிசி அதிகமாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி கிருமி நீக்கம் பண்ணணும். நீங்கள் கம்பு தான் கொடுக்குறீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கிருமி நீக்கம் பண்ணலாம். கிருமி நீக்கம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா பார்த்தோன்னா அதுக்கு சீக்கிரமாக வேறு எந்த ஒரு நோயும் அஃபெக்ட் ஆகாது. சில கோழிகள் பார்த்தோன்னா முட்டைக்கு வராது, ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோழிகளுக்கும் நீங்கள் பார்த்தோன்னா சத்து குறைபாடுனால வராமல் இருக்கும். அதுக்கும் நீங்கள் கீரிப்பூச்சி மருந்து அதாவது அல்போமர் கொடுத்தீங்கன்னா அந்த கோழி அதுக்கப்புறம் நல்லா தீனி எடுத்து சத்து அதிகமாகி ஆட்டோமேட்டிக்காக முட்டைக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி காரணங்களால் கோழிகள் முட்டைக்கு வராமல் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அல்போமர் கொடுத்து. குஞ்சுகள் பார்த்தோன்னா இழைச்சி சாகும் சில குஞ்சுகள்லாம், இல்லைன்னா சில குஞ்சு சளி பிடிச்சி சாகும். அந்த மாதிரி குஞ்சுகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். கிளிமு குஞ்சு சில குஞ்சு பார்த்தோன்னா 3 மாதம் 4 மாதத்தில் வாய் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், சளி பிடிச்சி. அந்த குஞ்சுகளுக்குமே நீங்கள் இந்த அல்போமர் கொடுக்கலாம். அந்த குஞ்சுகளுக்கு ஒரு 20 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் லைட்டாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த சளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். நீங்கள் சளி குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னா ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் கொடுத்து அதை முழுமையாக சரி பண்ணிடலாம். ஸோ இதுதான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கும் போது நல்ல ரிசல்ட் இருக்குது நண்பர்களே. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரகாஷ் டெய்ரி ஃபார்ம்.